விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே கிழவன் கோவில் பகுதியில் புதிய பாலம் கட்டும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அதன் பக்கத்தில் போடப்பட்டிருந்த தற்காலிக சாலை துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்கலாம். ஜெயலானி, அந்த தற்காலிக பாலம் எதற்காக துண்டிக்கப்பட்டிருக்கிறது? இதனால் அங்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் எந்த அளவிற்கு சிரமத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள்? முழுமையான விவரங்களை சொல்லலாம். சூர்யா, தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை விடிய பெய்த கனமழையின் காரணமாக அணைகள் மற்றும் கண்மாய்கள் என்பது நிரம்பியுள்ளது. குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து கண்மாய்களும் நிரம்பியதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இந்த மழையின் காரணமாக பொதுமக்களும் பல்வேறு இன்னல்களை சந்தித்துள்ளனர். குறிப்பாக வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் வெளியில் வர முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். அது மட்டுமல்லாது பாலத்திற்கு மேலே நீர் சென்றதன் காரணமாகவும் விவசாய பணிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நீர் வடிய துவங்கினாலும் சில பகுதிகளில் சாலைகள் என்பது துண்டிக்கப்பட்டு அது சேதமடைந்ததன் காரணமாக பொதுமக்கள் சாலையை கடக்க முடியாத சூழ்நிலை என்பது நிலை வருகிறது. இந்த நிலையில்தான் வத்திராயிருப்பு அருகே உள்ள கிழவன் கோயில் பகுதியில் பாலம் கட்டும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மழையின் காரணமாகவும் கோயிலாறு அணைப்பகுதியிலிருந்து நீர் திறந்து விட்டப்பட்டதன் காரணமாகவும் அந்த தற்காலிக சாலை என்பது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது குழாய்களும் அடித்து செல்லப்பட்டு கிடக்கின்றன. இந்த நிலையில் பட்டுப்பூச்சி பெரியார் அணைக்கு செல்லக்கூடிய 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நடந்த அளவுக்கு 2 முதல் 3 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டிய நிலை என்பது உள்ளது. வாகனங்கள் எதுவும் செல்லும் நிலையில் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் மிகுந்த சிரமம் அடைந்து சென்று வருகின்றனர். உடனே நீர்வளத்துறை அதிகாரிகள் அந்த தற்காலிக சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சூர்யா, விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ஜெயலானி.